வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேகியும் குர்குராவும் எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி மேகி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த ஏர் வந்து போகிறக்காக இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ இந்த ஏர் வந்து போயிடும். இப்போ இந்த ஏர் வந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் நல்லா தட்டி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் எப்படி மேகி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ண போகிறேன். நான் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். மேகியே வந்து சிம்பிளான டிஷ்ஷு. அதில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த குக்கரை ஆட் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி ஆட் பண்ணுவீங்களோ அது மாதிரியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொடுசாக தான் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி இருந்தால் தான் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் நான் இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஆல்மோஸ்ட் வந்து வணங்கிடுச்சு. இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வேணும்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம மேகி மசால் வந்து ஆட் பண்ணிடலாம். மேகி ஆட் பண்ணிடலாம். வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேகி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு மொட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் மேகின்னு செஞ்சாவே மேக்ஸிமம் எக் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் இதுலேயும் வந்து மிஸ் பண்ணாமல் எக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. க்ரஷ் பண்ணி வச்சுருந்த குர்குரே ஆட் பண்ணிடலாம். ஸோ செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலும் மேகியோட மசாலும் கலந்து சாப்பிடும்போது யம்மி அண்ட் க்ரன்ச்சி டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்மளோட மேகி ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்